ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா, நீங்க நம்ம பார்க்கக்கூடியது சனி வக்ர பயிற்சி. சனி பயிற்சினாலே ஒரு பயம்தான். சனிக்கு நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வக்ரம் வேற ஆகுறாரு. இந்த வக்ரம்னா என்னங்க ஐயா சொல்லலாம்? வக்கரம் என்பது பின்னோக்கி நகர்வது. ம். இப்போ ராகு கேது இயற்கையாகவே பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கும். ம். அது வந்து ஆன்டி கிளாக். ஆன்டி கிளாக் வைஸ். இது வந்து வலம்புறமாக சுற்றிட்டு இருக்கும்போது சூரியனுடைய இருப்பிடத்தை வச்சு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வக்கரம் ஏற்படுகிறது. அந்த வகையில் இப்போ சனிக்கு வந்து ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார் இல்லையா, அதில் மறுபடியும் ரிவர்ஸ் அப்படிங்கும்போது பாதங்கள் அப்படியே ரேவதி 2லேருந்து ரேவதி 1, உத்திரட்டாதி 4 இப்படி வந்துட்டு மறுபடியும் நேர்கதி வருவார். அப்போ அந்த 3 பாதம் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அது வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு கணக்கு பாரம்பரிய ஜோதிட முறையில் வக்கரம் என்பது பாவ கிரகங்கள் வக்கரமானால் பாவத்துக்கு வந்து தாமதத்தை செய்யும் அப்படின்னு எல்லாம் பலன்கள் பல விதமாக ஜோதிட நூல்கள் சார்ந்து அவங்க பேசிட்டு வர்றாங்க. இப்போ என்னுடைய மெத்தடில் நான் சொல்கிறது வந்து அதனுடைய நட்சத்திர தொடர்பு தான். இப்போ சனி ஒரு நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அந்த பாத ரீதியாக டிகிரி ரீதியாக எந்தெந்த கிரகங்களோட தொடர்பு கொள்றாருன்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை வச்சு தான் நம்ம பலன் சொல்றோம். கண்டிப்பா ஐயா. இப்போ சனி பகரம் ஆயிட்டாரு அப்படின்னா சில நட்சத்திரத்துல போய் உட்கார்றாரு. இதனால நிறைய சம்பவங்கள் நடக்கும். அதாவது அவரோட வலு இழக்கிறாரா? ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் நேர்கதியில் போகும்போது அது வந்து அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையை வந்து கரெக்டாக பாசிட்டிவாக செஞ்சுட்டே இருப்பார். இப்போ ரேவதி 2ல் இருக்கிற கிரகம் சனி ரேவதி 1க்கு வந்தால் அம்சமே மாறும். ரேவதி 2ங்கிறது மகரத்தில் அம்சத்தில் சனிக்கு மகர நவாம்சம் விழுகும். ரேவதி 1ங்கிறது தனுசு நவாம்சம் விழுகும். உத்திரட்டாதி 4ன்னு ரிவர்ஸ் வரும்போது விருச்சிக நவாம்சம் விழுகும். அப்போ அந்த நவாம்சத்தில் நட்பு பகை மற்ற கிரகத்தினுடைய தொடர்புகள் இதெல்லாம் கணக்கு வருது இல்லை, அப்போ பலன்கள் மாறும். கண்டிப்பா. இப்போ வந்து ஆதிபத்தி அடி வாங்குங்களா இல்லை காரகத்துவம் அடி வாங்குமா? கிரகம் அப்படின்னாலே உங்களுக்கு நான் என்னுடைய மெத்தடில் சொல்கிறது, நம்ம மெத்தட் பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜியில் பாவம் தான் பேசும். பாவத்தை சார்ந்து தான் கிரகம் பேசும். இப்போ பாரம்பரிய ஜோதிடத்தில் வெறும் கிரக தத்துவத்தையே வச்சுட்டு அதையே வந்து கெட்டது நல்லதுன்னு பிரிக்கிறது தவறு. நம்ம சிஸ்டத்தில் பாவம் இப்போ வந்து இப்போ வந்து கும்ப லக்னக்காரர்களுக்கு சனி எங்கே இருக்காரு, சனியுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது, 2ஆம் பத்தில் தான் இருக்கு. அப்போ கும்ப லக்னக்காரர்களுக்கு அது 2ஆம் பாவ அதிகாரி ஆகிறார், பணம் கொடுப்பவர். அந்த 2ஆம் பாவ செயலுக்கு அவர் வந்து முழுக்க அதிகாரி. இப்படி ஒவ்வொரு லக்னத்தை சார்ந்து பாவம்தான் பேசுமா ஒழிய நீங்கள் காரகம்னு எடுத்தீங்கன்னா சனிக்கு வந்து துக்ககாரகன், ஆயுள்காரகன், கஷ்டகாரகன், ஜீவனக்காரகன், உழைப்புக்காரகன், அதே மாதிரி இன்னும் என்னென்னமோ சொல்லலாம், சோம்பேறி, மந்தன், இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். காரகம்ங்கிறது கேரக்டர், குணம்ங்கிறது வேற. ஆனால் பாவத்தை சார்ந்து தான் அந்த குணம் பேசும். எப்படி இருந்தாலும் அந்த காரகம் வேலை செய்ய போகுது. காரகம் வந்து பாவத்தை சார்ந்து வேலை செய்யும்போது பாசிட்டிவான பாவமாக இருந்தால் பாசிட்டிவாக செய்ய போகுது. இப்போ கும்ப லக்னத்துக்கு வந்து 2ஆம் இடங்கும் போது அது பணத்தை கொடுக்க போகுது. நாம் 2ல் பாரம்பரிய ஜோதிடம் என்ன சொல்லுது, 2ஆம் இடத்துல சனி வந்து பாவத்தை அழிக்குது, பணத்தை கெடுக்குது, உனக்கு பணம் சேராதுன்னு சொல்லுது. நம்ம மெத்தட் என்ன சொல்லுது, அதுக்கு தான் அதிகாரி, பணம் கொடுக்குற பொறுப்பே அதுக்கு தான் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ இதை பாவ ரீதியாக பார்க்குறதா முழுமையான ஜோதிடம். கண்டிப்பாக கண்டிப்பாங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 12 ராசிகள் இருக்கு. தனித்தனியாகவே நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கு பலன்கள் பார்த்துடலாம். எப்போ ஆரம்பிக்குதுங்க இதை வந்து இந்த ஜூலை 27ஆம் தேதி வக்கரகதி ஆரம்பிக்குது. அதே மாதிரி டிசம்பர் 11ஆம் தேதி முடியும். மொத்தம் 138 நாட்கள். கிட்டத்தட்ட 138 நாட்கள் வக்கரமா இருக்க போகுது. எந்தெந்த ராசிகளுக்கு யோக தருவாரு, அவயோக தருவாருன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ சனிப்பெயர்ச்சி பலன்னு ஒன்று சொல்லியிருப்போம். ஆமாம். அதில் வந்து மேஷத்துக்கு 12ல் இருக்கு, சிம்மத்துக்கு 8ல் இருக்கு, தனுசுக்கு அர்த்தாஷ்டமாக இருக்கு. இப்போ இந்த 3க்குமே கெடுதலான பலன் சொல்லிட்டு இருப்போம். நான் என்ன சொல்கிறேன், அது வந்து சனி வந்து 2.5 வருஷம் மீன ராசியில் போயிட்டு தானே இருக்கு. அந்த 2.5 வருஷமும் ஒரே வேலையை செய்யுமா அப்படின்னா சந்தேகம். செய்யாது. 4ஆம் இடத்துல இருக்கு,
ஆனால் அந்த 4ஆம் இடத்துல 3 நட்சத்திரம் இருக்கு. ம் அந்த நட்சத்திரத்துக்குள்ள உள்பிரிவுகள் நிறைய இருக்கு. ம் அந்த நட்சத்திரத்தை 9 உபநட்சத்திரம் இருக்கு. அப்ப அதன் மூலமாக ஒவ்வொரு ஜாதகருக்கும் பலன்கள் வேறுபடுகின்றன. ஒருத்தருக்கு பாசிட்டிவா நடக்கலாம், ஒருத்தருக்கு வந்து ரொம்பவுமே பாதிப்பு கொடுக்கலாம், ஒருத்தருக்கு வந்து அது சம்மந்தமே இல்லாம நியூட்ரலா போயிடலாம். ம் உண்மையிலேயே நம்ம கோச்சாரம் பார்க்க வேண்டியது உங்களுக்கு சனியினுடைய தசா புத்தி அந்தரம் இருந்தா மட்டும் பாருங்கன்னு தான் நான் அதாவது சனி எப்பவுமே தசா சொல்றேன். புத்திக்கு அந்த ஆமா, அந்தரம் நடக்கும். அந்தரமோ சூட்சுமமோ ஏதோ ஒண்ணு நமக்கு ரன்னிங்ல இருக்கணும். கண்டிப்பா. இருந்தால் இந்த பலன் பொருந்தும். அப்படி இல்லாம அத்தனை உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் இந்த சனி வந்து பிரச்சனை பண்ணுவாரோ அல்லது இப்ப அள்ளி கொடுத்துருவாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா அழகா சொன்னீங்க. இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கான பலன்களை பார்த்துடலாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? முக்கியமா சொல்லணும்னா அந்த கண்டகச்சனையிலேருந்து இவங்க தப்ப முடியுமா? அந்த விஷயம் சொல்லுங்க ஐயா. கண்டக சனிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, திருஷ்டி. ம் அதாவது போட்டி பொறாமை. ம் அதனால நமக்கு வந்து சரியா இயங்க முடியல. ம் நல்லா போய்கிட்டு இருந்தது ஒர்க்கு. இந்த போட்டி திருஷ்டினால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பழைய கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் இருக்காது, ம் கண்டினியூஷன் இருக்காது. அதனால ஸ்லாகிங் ஆகும், ஒர்க்கெல்லாம் தாமதமாகும். இதுதான் கண்டக சனியினுடைய பலாபலன் யாருக்கெல்லாம் சனி தசை புத்தி நடக்கிறவங்க. ம் இப்போ வக்கரமாகும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்குது. ம் மறுபடியும் வந்து பழையபடி 6ல் என்ன இருந்தாரோ ம் அந்த ஒரு பலனை கொடுக்குறாரு. ம் ம் 7ஆம் இடத்து பலன் கொடுத்தா தான் கண்டகச்சனி. ம் இப்போ 6ஆம் இடத்து பலன் கொடுக்கும்போது கேன்சல் பண்ணிக்கிறார். ஓ அதனால ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா கொஞ்சம் திருமண உறவில் கொஞ்சம் கசப்பு வரும். ஏற்கனவே 2 வருஷமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது வந்து இப்போ உங்களுக்கு சனி வந்து தரத்துல தான் மைனஸ் ஆகலையா, அவர் ம். சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது ம். கும்பத்தின் பலனை தந்துட்டே இருந்தார். ஏன்னா கடந்த பதிவுல நீங்க இந்த கன்னி ராசியை பேசி ரொம்ப ட்ரெண்ட் ஆயிருச்சு அந்த விஷயம். ஆனா அந்த 7ஆம் ஸ்தானம் வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி ஒரு கஷ்டமா இருக்கும். என்னதான் திருமணம் அப்படி அமைஞ்சாலும் இப்படிதான் முடியும்னு சொன்னீங்க. அது நிறைய கன்னிக்கு வந்து திருமண வாழ்க்கையே சபிக்கப்பட்டது தான் அப்படிங்கிறது இயற்கையிலேயே காலச்சக்கரம் வச்சிருக்கிறத நம்ம பேசணும். குறிப்பா சொல்லணும்னா வெளியே வந்து புருஷன் அப்படிங்கிறது அப்படியே ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ளதான் தெரியும் அவங்களோட இது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஜட்ஜும் வக்கீலும் மாதிரி. ம் வக்கீல் கன்னி, ஜட்ஜு குரு மீனம். இப்போ இந்த 2 பேர் வந்து டீசெண்டாக தானே இருந்தவனும் வெளியே வந்து இப்ப என்ன ஒரு ஜோடி அப்பா அப்படின்னு சொல்ற காமிச்சிக்க மாதிரி. கூடாது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் பெரியவனா நீ பெரியனா வாக்குவாதம், ம், ம், ஈகோ. மெயின் காரணம் வர்றதுக்கு வந்து சத்ரு உபாதைங்கிறது ஈகோவில் தான் வருது. ம், காலச்சக்கரத்துக்கு 6, 12 ம், ம், ம். அதனால் வருது. இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் அந்த சனி யாரெல்லாம் ஜாதகத்தில் கெட்டு போச்சோ அவங்களுக்கு தான் நீங்கள் சொன்ன மாதிரி மன வாழ்க்கையில் பிரச்சனை. அதாவது 2, 6, 10, 4, 8, 12 இந்த மாதிரி ஸ்தானங்களை போய் உட்காரக்கூடாது. ஒரு 2010 உட்காரு. தொழிலை நல்லா பண்ணும், அகம் சார்ந்த மன வாழ்க்கையை கெடுக்கும். ஓ இப்போ 6ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கு. ம், இப்போ சனி வந்து அந்த சதயத்தில் உட்கார்ந்தாருன்னு வைங்க 6ஆம் இடத்துல ம். ஒருத்தர் ஜாதகத்தில் அவர் வந்து வேலைக்கு டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பார், நல்லா கொடுத்துட்ருப்பார். ஆனால் கணவனும் மனைவியும் சந்திச்சிக்கவே முடியாது. ம், இப்போ 2 பேரும் டாக்டராக இருந்தால் இது வேணால் செஞ்சு வைக்கலாம், அதிகமாக கான்டாக்ட் இருக்காது. ம். வேலைன்ட்டு 2 பேரும் பண்ணிட டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே போவாங்க. அதுக்கு தான் பொருந்துமா ஒழிய நல்ல மனங்குளிர இன்பமாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த சனி வந்து 2, 6, 10 சூட் ஆகாது. ம், ம், 3, 7, 11ல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ம். அதனால் கண்டக சனியில் கூட நான் என்ன தப்பு சொல்ல மாட்டேன். அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது கிரேடு கம்மி. ம், சனி என்பவருக்கு உண்டான தராதரம்னு ஒன்று இருக்குல்ல, ம், ம், ம். அந்த ஒரு நேச்சர் தான் இருக்கும். இப்போ ம். சனின்னா ஒரு வேலையை சிஸ்டமேட்டிக்காக செய்யணும்னு என்ன இருக்குது, நம்ம சௌரியமாக செஞ்சால் போகுது. க்ளீன்லினஸ்ஸாக இருக்கணும்னு என்ன இருக்குது, ம், அதே மாதிரி நான் வந்து அப்டேட்டடாக இருக்கணும்னு என்ன இருக்குது. ம். இப்படியே எதுக்கு எடுத்தாலும் ம். தத்துவம் பேசிக்கிட்டே இருந்தால் அந்த எப்படி பார்ட்னர்ஷிப் இதாகும். ஆமா புரியுதுங்கய்யா. ஐயா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வேலை சார்ந்த விஷயத்தில் நிறைய குழப்படி ஆயிடுச்சு. ஒரு 2 மாசம் இங்க இருந்துட்டு அடுத்த மாசம் அந்த கடற்கரைக்குள்ளாரே அடுத்த கம்பெனிக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் லைனில் இருந்தவங்களுக்கெல்லாம்
அவங்களுக்கு நிறைய அதில் ப்ராப்ளம் வந்தது ம். காம்படிஷன்னால. மெயினாக ஒர்க்கு காம்படிஷன், இந்த மாதிரி ஜாப் ஒர்க்கு காம்படிஷன் ரொம்ப பாதிப்பு கண்டகி சனி. ம். அது மாதிரி போட்டி பொறாமை, தொழில் பொறாமை இதெல்லாம் இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிடும். ம். இந்த 138 நாளில் மறுபடியும் ரீகேப்சர் பண்ணிடுவாங்க. ம். ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிடுவாங்க தொழிலில். சிறப்பு. ஆனால் அதில் வந்து மறுபடியும் யாரை நம்பணும் நம்பக்கூடாது ஆழம் பார்த்து ஒரு ஜட்ஜ் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சொந்த பந்தத்திலே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறாங்க ஐயா. கன்னினாலே ஒதுக்கப்பட்டவன் தாங்க. அந்த மனப்பான்மை அவங்களுக்குள்ளே வந்துருமா? ஆமாம். அதாவது உபயராசி அது மட்டும் இல்லை, உலகத்துக்கே உலக ஜோதிடத்திலேயே 6ஆம் வீடு. 6ஆம் வீடுங்கிறது என்னென்னா, நீ வந்து எவ்வளவு வேலை செஞ்சாலும் நான் ஏற்றுக்குவேன், உன்னை வந்து நான் வந்து ஒரு நன்றி விசுவாசத்தோடு பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு உலகமே பார்க்குற இடம் தான் கன்னி. சேவை செய்ய பிறந்தவர்கள், அதற்கு அனுகூலமோ அல்லது அதனுடைய பிரதிபலனோ அனுபவிக்க தெரியாதவர்கள். அதனால் என்ன ஆகும், இவங்களுக்கு நடிக்க தெரியாது. போய் சந்தர்ப்பவாதமாக பண்ணி ரெடி பண்ணலான்னு தெரியாது. ஆனால் விஷயம் தெரியும், அதாவது நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை வச்சு இவங்க ஆலோசனை பண்ணி அப்படியே வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் புகழ் பெறுவாங்க. ஐயா, இந்த காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி ஏதாவது உண்டா? அதான் 6ஆம் இடம் இந்த வக்கரகதிக்கு காலகட்டத்தில் இப்போ வந்து பாதம் மாறுறார். ரேவதி 2ல் இருந்து ரேவதி 1க்கு வர்றார். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி 4க்கே வர்றார், அவருடைய நட்சத்திரத்துக்கே வர்றார். அது வந்து அக்டோபரில் வருது. அப்போ அதில் ஒரு மாதம், இதில் இப்போ இதில் ஒரு மாதம் மட்டும் ரேவதி 2ல் இருப்பார். நடுவில் உங்களுக்கு ரேவதி 1க்கு வந்துடுவார். இந்த அம்ச நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்குது. பண வசதிக்கு ரொம்ப ரொம்ப சாதகம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சரியாயிரும், அதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகும். 6ஆம் இடம் என்பது சிகிச்சை, 7ஆம் இடம் என்பது ஆரோக்கியம். இப்போ 6க்கு வர்றதுனால ஒரு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பெண்டிங் எல்லாம் பண்ண வேண்டியது. சிறப்பு. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஐயா, அதே மாதிரி இந்த கடன் சார்ந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியுமா? கடன் வந்து ஒன்றும் இவங்களுக்கு பாதிக்காது. சாரி திசை நடக்கிறவங்களுக்கு 6ஆம் அதிபதியும் அவரே, 5ஆம் அதிபதியும் அவரே, 3, 7, 11 அவர் நட்சத்திரம். அதனால யாருக்கெல்லாம் சனி வந்து 8, 12ல் இருக்கோ அவங்களுக்கு தான் கடன் சுமை பாதிக்கும், மற்றவர்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது. இந்த கன்னிராசி நேயர்கள் ஒரு வண்டி எடுத்து நம்ம தொழில் பண்ணலாம், இல்லை ஒரு பெரிய ட்ரக் எடுத்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறவங்களுக்கு பண்ணலாமா? ஆமாம். சனினாலே கனரக வாகனங்கள்னு பேர். 3ஆம் இடம் என்ன சொல்லுதுன்னா, பல இடத்துக்கு போயிட்டு வர்றது சொல்லுது, டிரான்ஸ்போர்ட். அதனால் அந்த இடத்துல தான் அவருடைய நட்சத்திரம் இருக்குது, அனுஷம். தாராளமாக அதெல்லாம் நடத்தலாம், டெவலப் பண்ணிக்கலாம். சனி திசை எப்படி பார்த்தாலும் 10ஆம் இடத்தோட தொடர்பு வைக்கணுங்க. இப்போ 2, 6, 10ல் தானே ராகு நட்சத்திரம் இருக்குது, குரு நட்சத்திரம் இருக்குது. இந்த 2 பேர் நட்சத்திரத்தில் சனி உட்கார்ந்துட்டாருன்னா அவன் கோடீஸ்வரன். பா, கன்னி. சிறப்பு. இதான் சூட்சமம், சுத்தம் சூட்சமம். அருமை அருமையா. ஐயா, இந்த கடன் சொல்லியிருந்தோம். இப்போ வண்டி வாகனத்துக்கு, இந்த வண்டி வாகனம் எடுக்கிறதுக்கு கடன் சார்ந்த விஷயத்தில் போகலாமா? போகலாம், வாகனம் எடுத்து செய்யலாம். இப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் நடப்பு திசாநாதன் 3, 11 காட்டக்கூடாது. யாருக்கெல்லாம் 3ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல காட்டுறாரோ அவங்க வந்து ஆபீஸ் போட்டு எழுதிக்கலாம், அடுத்தவன் லாரிக்கு புக்கிங் பண்ணலாம், சொந்த லாரிக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த 4ஆம் இடத்த லாரி விற்க வச்சிரும். 4, 8, 12 கனெக்ட். இப்போ 3ல் தானே சனி நட்சத்திரம் இருக்கு. நான் 3, 7, 11ல் சனி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது எதுக்குன்னா நாம் அவங்கள பயன்படுத்தலாம். கனரக வாகனங்கள் வைத்திருப்பவரை பயன்படுத்தி ஒரு ஆபீஸ் போட்டு ரெடி பண்ணலாம். ஆனால் நாமளே வண்டி ஓனர் ஆனோம்னா நமக்கு அந்த ஓனர்ஷிப்பை 3 தடுத்துரும், 4, 3 கட் பண்ணிடும். அதனால இதில் எல்லாமே பாவ சூட்சுமங்கள் தாங்க முக்கியம். நாம் வந்து இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் சனியை பற்றி பேசுகிறோங்கும் போது ஒரு தொட்டு காமிக்கிறோம். அவங்க தனிப்பட்ட ஜாதத்தில் சூட்சுமங்கள் பார்த்தீங்கன்னா கிரக அடைவுகள் கொடுப்பனைன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி 4, 10க்கு உண்டான கேள்வி. கண்டிப்பாக 4ஆம் இடம் வாகனம், 10ஆம் இடம் தொழில். இந்த 4, 10 இயங்குற திசை வந்துச்சுன்னா அந்த திசையில் ஒரு கை கொடுக்கும். அதே 3, 11, 3, 9 திசை வந்துருச்சுன்னா ஏற்கனவே பெருசாக நடத்திட்டு இருந்தாலும் க்ளோஸ் பண்ண வச்சிடும். அதனால் எல்லாமே திசையில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஜாதகத்தில் அந்த வலிமை திசையை பார்த்துக்கணும். இப்போ நம்ம இதில்
வக்ரகதியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் சனி திசா புத்தி வருதோ வந்திருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த போட்டி பொறாமைகள்லேருந்து கொஞ்சம் ஒரு தெய்வ அனுகிரகம் மாதிரி ஒரு கவசம் கிடைக்கும். இந்த காலகட்டத்துல உடன்பிறப்புகள்னால ஏதாவது ஆதாயம் உண்டா? இவங்களுக்கு இப்போ நம்ம ஏற்கனவே கன்னினாலே ஒரு மாதிரி ரிசர்வ் டைப்புன்னு கொண்டு போயிட்டோம். 3ஆம் வீடு செவ்வாய் வீடு, அதே செவ்வாய் 8க்கும் அதிபதி. அதனால் இளைய வகையில் பவர் இல்லை, மூத்த வகையில் கொஞ்சம் பவர் இருக்குது. ஆனால் டிஸ்டன்ஸாக தான் மெயின்டைன் பண்ணிக்கும். ஒட்டி வளரக்கூடாது. மூத்த சகோதரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகம் 11 காரக கிரகம் வந்து குரு. இப்போ குருவே 11க்கு தானே வந்திருக்கார். அதனால் மூத்த சகோதரம் என்பது பெருமைக்கு இருக்குமோ ஒழிய கூட இருந்து அனுசரிக்காது. பாதகஸ்தானம் அல்லவா குரு. அதனால் கன்னியை பொறுத்த வரைக்கும் உறவுகளால் வலிமை இல்லை. கணவன் மனைவி அது யோகத்தில் அமைஞ்சுக்கிட்டா செல்வாக்கு, அப்படி இல்லை அப்படின்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் சமுதாயத்துக்கு அவ்வப்போது இடம் மாறி எங்கே செட்டில் ஆகுறாங்களோ அங்கே அப்படியே வந்து இவங்களுடைய திறமையினால் மட்டும்தான் இவங்க முன்னேறுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு கலைத்திறமை இருக்கும், ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். இப்போ ஒரு அக்கௌண்டன்ட்டு, அவருக்கு இந்த கம்பெனிலன்னா இன்னொரு கம்பெனி போனால் வேலை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கன்னிக்கு வந்து ஒரு மகத்துவம். சிறப்புங்க. இப்போ கன்னிராசி நேயர்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும்? கவனம் அப்படிங்கிறது இப்போ நம்ம சனியை பொறுத்த வரைக்கும் பேசிட்டோம். அவங்களுக்கு இப்போ கவனம்னு எடுத்துக்கும் போது விரயத்தில் கவனமாக இருக்கும். 12ஆம் இடம் விரயத்தானத்தில் தான் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கு. அதனால் என்ன பண்ணோம்னா சொந்த தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விரயம் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக உள்ளே வந்துடுவாங்க. அதை மட்டும் யோசித்து பண்ணணும். அவங்களுக்கு ஒரு வேலை 2, 6, 10 ராகு குரு வலுத்திருந்தால் தாராளமாக செய்யட்டும், நல்லா கொண்டு வந்துடும். அது அந்த திசை இருந்தால் மட்டும். சப்போஸ் சுக்கர திசை, கேது திசை, இந்த மாதிரி ஆகாத திசை, சூரியனே 12 குடையவன் விரையாதிபதி, அந்த மாதிரி திசைகள் நடந்ததுன்னா அவங்க லாக் ஆயிடுவாங்க. அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி.